டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான அதுவும் ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் கடம்பு. நீங்கள் அடிக்கடி வெயிலில் சுற்றுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாகவே உடம்பு சூடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி பால் கடம்பு செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு நல்லா கூல் ஆயிரும். இதை ஒரு சில இடங்களில் சீம்பால்னு சொல்லுவாங்க, பால் கடம்புன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் இதுக்கு என்ன பேருன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வணக்கம். நம்ம இன்றைக்கி டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் கடம்பு. வெயில் எப்படி இருக்குது உங்கள் பகுதிகளெலாம்? வெயில் எப்படி இருக்குது? எங்கள் பகுதிகளில் வெயில் செம்மையாக அடிக்குது. ஆனாலும் சாயந்தரமாக மேகம் கூடி நல்ல ஒரு மழை வந்துடுது. அதனால் வெயிலுக்கு இதமாக இன்றைக்கி நம்ம பால் கடம்பு தான் செய்ய போகிறோம். அந்த பால் கடம்பு செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி 1 லிட்டர் பால் வந்து பொட்டனம் பால் தான் எடுத்துருக்கோம். நீங்கள் பொட்டனம் பால் இல்லைன்னா நல்லா சுத்தமான கறவை பால் கிடைச்சா கூட வாங்கிக்காங்க. 1 லிட்டரு இப்போ நம்ம உள்ளே சேர்த்துட்டோம். தண்ணி எதுவும் சேர்க்கலை, அப்படியே 1 லிட்டர் பால் உள்ளே சேர்த்துட்டு நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம 1 லிட்டர் பால் உள்ளே சேர்த்துருக்கோம்ல, சேர்த்துட்டு அடுப்பு பற்ற வச்சோம். அது லேசாக சூடாகிக்கிட்டு இருக்குது. நம்ம ஊற்றின பாலில் ஒரு 100 ml மட்டும் தனியாக எடுத்துடணும். 100 ml பாலை தனியாக எடுத்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுருங்க. இந்த பால் வந்து அடிப்பிடிக்காமல் அப்பப்போ நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நமக்கு பால் நல்லா சூடாகி வந்துருச்சு. நல்லா சூடாகி வந்த உடனே இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்குறோம். இதுக்கு தேவையான இனிப்பு வந்து 1 லிட்டர் பாலுக்கு 250 கிராம் ஜீனி, மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு ஜீனியை உள்ளே சேர்த்துடுறோம். இப்போ நம்ம சொன்ன அளவில் நீங்கள் 1 லிட்டர் செய்யணும்னா 1/2 லிட்டர் செஞ்சுக்கலாம். எல்லாமே பாதி பாதியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சீனியை போட்டு கலந்து நல்லா கரைஞ்சி வரட்டும், அப்படியே கொதிச்சும் வரட்டும். இப்போ நமக்கு அந்த பாலில் ஜீனி கரைஞ்சி கொதிச்சு வர்ற நேரத்தில் நம்ம ஒரு வேலையை பார்க்கணும். வாங்க அந்த வேலையை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து அகரகர். அகரகர்னு சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டால் தருவாங்க. கிட்டத்தட்ட நல்ல நுர மாதிரியே தான் இருக்கும். நல்லா ரஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி மொறுன்னு ரஃப்பாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஒரு 15 கிராம் எடுத்திருக்கோம். இது வந்து 10 கிராம் ஒரு நீள சைஸில் பாக்கெட்டில் இருக்கும். இது அகரகர். அந்த பாக்கெட்டில் வந்து 10 கிராம் வந்து 25 ரூபா விலையில் இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி 15 கிராம் எடுத்திருக்கோம். அந்த 15 கிராம் அகரகரை வந்து நல்லா வெட்டிக்கணும். சிசர் வச்சுட்டு, இது கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். நல்ல மாதிரி பொடுசாக வெட்டி முனிக்கி எடுத்துக்கிறணும். அப்படின்னா நமக்கு பாலில் போடும்போது ஈஸியாக கரைஞ்சி வரும். அதுக்காக இப்போ நம்ம அகரகரை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாகவும் நல்லா கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இது எந்த இடத்துல சேர்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ நமக்கு அந்த ஜீனி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. கரைஞ்சி வந்த உடனே இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 100 ml பால் இங்கே எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த 100 ml பாலில் வந்து இது பால் பவுட்ரு ஒரு 75 கிராம் எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துடணும். 75 கிராம் பால் பவுட்ரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப்பு போல் இருக்குது. இப்போ நம்ம ஒரு விஸ்க் வச்சு அந்த பாலில் நம்ம அந்த பால் பவுடரை நல்லா கரைச்சி எடுத்துடணும். இப்போ நம்ம நல்லா கரைச்சாச்சு. இப்போ நமக்கு பால் நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு வரும்போது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பால் பவுடரை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். பால் பவுடரு பாலில் கலந்து வச்சுருக்கதை அப்படியே உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பு வந்து இப்போ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பால் பவுடரு கலக்கி வச்சிருந்த உள்ளே ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்தோடனே இங்கே நம்ம அகரகரை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த இடத்துல நம்ம அதில் உள்ளே சேர்த்தணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. அந்த சூடான பாலில் கொதிச்சிட்டு இருக்க பாலில் இதை நம்ம கலக்கும்போது அதில் நல்லா உள்ளே கரைஞ்சி நமக்கு ஒரு திக்காய் வரும். இந்த அகரகர் வந்து என்ன வேலை செய்யும் அப்படின்னா நம்ம பாலை வந்து நல்ல ஒரு ஜெல்லியாக பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம அகரகர் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் நல்லா நமக்கு கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் கரைய வேண்டியிருக்குது. இந்த அளவுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல தான் கரையும். அதுக்காண்டி தான் நம்ம நல்லா அதை நொறுக்கி போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். அப்பப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படி பொங்கி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பை கூட மீடியத்தில் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அகரகர் போட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு. 1/4 மணி நேரம் அந்த பால்லே நல்லா அது கரைஞ்சி இந்த மாதிரி திக்காக வந்துடும். நல்லா இந்த மாதிரி கொலன்னு திக்காக வரும். இந்த அளவுக்கு திக்காக வந்த உடனே ஒரு 1/2 டீஸ்பூனு ஏலக்காய் தூள், இது ஜீனி பவுடர் போட்டு அடித்தது, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வந்து தயாராகிடுச்சு. பால் கடம்பு தயாராகிடுச்சு. அதுக்கு ஒரு ட்ரே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அதில் முதல்ல நெய் தடவி வச்சிடணும். லேசாக நெய் தடவிட்டு இப்போ நம்ம ரெடியான அந்த பால் கடம்பு எடுத்து அப்படியே மெதுவாக உள்ளே ஊற்றுங்க. நம்ம காய்ச்சி எடுத்த பக்குவம் இந்த மாதிரி இருக்கணும். எல்லாத்தையுமே அப்படியே ட்ரேயில் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம ட்ரேயில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா லேசாக அப்படியே ஷேக் பண்ணி விடுங்க. நல்லா ஒன்று போல் சமமாக இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. ட்ரேயை தொட்டாலே ரொம்ப சூடாக இருக்குது. பார்த்து கவனமாக. இப்போ நம்ம இதையவும் நல்லா ஆற வைக்கணும். சும்மா அப்படியேவும்
ஒரு 5 மணி நேரம் குறையாமல் நல்லா ஆற வைக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அது நல்லா ஜெல்லி மாதிரி வரும். ஆறட்டும், ஆறி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் கடம்பு செஞ்சு அந்த ட்ரேயில் நல்லா ஊற்றி வச்சு 5 மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினோடனே பார்த்துங்க நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு செட் ஆனோடனே இந்த ட்ரேயில் இருக்காத இப்போ நம்ம அப்படியேவும் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டை விரிச்சிட்டு நம்ம அப்படியேவும் ட்ரேயில் இருக்கிறத தட்டிடலாம். இப்போ நம்ம ட்ரேலேருந்து எடுத்துடலாம். நமக்கு சூப்பராக வந்திருக்கு. ட்ரேலேருந்து எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸுகளை நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு கட் பண்ணிக்கலாம். நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு அப்படியே அழுத்தி விட்ருங்க. ஒரு பீஸ் எடுத்து அவ்வளோதான். ஒரு மென்மையான ஸ்வீட்டு, நல்ல ஒரு அருமையாக ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்கள் ஒரு தடவை செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.